வணக்கம் நண்பர்களே, இட்ஸ் மீ எம்சிஆர் சூர்யா. ஸோ ரொம்ப நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம டே விளாக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்க. ஒன்றும் இல்லை, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஜடையை ஒரு சின்ன ட்ரிப் மாதிரி போயிட்டு வரலாம். ட்ரிப்புன்னு இல்லை, சின்ன ஒரு அவுட்டிங். கடைசியாக பார்த்தா நம்ம ஒரு ஏன்டா நமக்கு மட்டும் ஏன்டா அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கு நடக்கிறதுலாம். சரி, நம்ம டீ டிரைவர் வேறு பார்த்தீங்கன்னா பெட்ரோல்லாம் பண்ணிட்டுருக்காரு. பார்த்துட்டேன் டீ டிரைவர் பார்த்துட்டேன். ப்ரோ பே பண்றதா? ப்ரோ பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை பெட்ரோல் வாங்கிட்டு மட்டுமா? ஓகே. கொஞ்சம் ரைட் ஏரியா பரவாயில்ல. அந்த சைடு ஃபுட் ரூஃப்ல சைலன்சர் வச்சுக்கிட்டுமா? சைலன்சர் வைக்கிற கார்டு. சரி அப்படியே போங்க மொத்தம். இங்க காலை வைக்கவே இடம் ப்ரோ. மேடம் காலையில என்னன்னா எம்சிஆர் காலையில எவன் மூஞ்சில முடிச்சோன்னு தெரியலைங்க. காலையில எனக்கும் பிரச்சனை, நம்ம டீ டிரைவர் போக்கும் பிரச்சனை. ப்ரோ ஓகேவா? ப்ரோ நீங்க கால் எடுத்துங்க தலைவரே. ப்ரோ போங்க போங்க. கொஞ்சம் ரைட்ல போங்க ப்ரோ. கொஞ்சம் ரைட்டா வருங்க.
ஏன் நமக்கு மட்டும் ஏன் பண்ணிட்டு வருது 1000 வராங்க பேர் அர்த்தம் கஷ்டம் எனக்கு புரியும். குழந்தை அந்த பக்கம் கூட்டுவாங்க. சரி எடுத்து வளர்த்து போகுங்க. நார்மல் ரோட்னா டோக் பரவாயில்ல, வேற சிட்டின்றதுனால கொஞ்சம் இதாகவே இருக்குங்க. டோக் பண்ண முடியல, நடுவில் வேறு நிறைய பேர் ரோடு கிராஸ் பண்ணுறாங்க. பார்த்தா தெரியும் டோக் பண்ணிட்டு வராங்க, அப்பயும் நடுவில் குறுக்க போயிட்டு அதை கண்ட்ரோல் பண்ண முடியுமா முடியாதா, அவங்களே டோக் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த மாதிரிலாம் யோசிக்க மாட்டுறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு ½ வெயிட் பண்ணிருக்காருங்க. நமக்கு வேறு கடைசி முடியும் பண்ண லீவுன்னு சொல்லுவோம். நம்ம ஃபீல்டு இந்த மாதிரி சேல்ஸ் ஃபீல்டு வேற கடைசி நேரத்தில் நம்ம கான்கால் போட்டு கடுப்பேற்றி விட்டாங்க. எனக்கு வேற வேறு ஊத்து இப்படி எந்த தியேட்டரோட பெட்ரோல் தான் விட்டாச்சு ப்ரோ. தமிழ் ப்ரோ எங்க இருக்கீங்க தமிழ் ப்ரோ? ஹாய் ப்ரோ, வணக்கம். அடையாளம் தெரிகிறதா? முடியல. சரி வாங்க போலாம், தலைவர் வெயிட் பண்றாரு. எப்படி மந்தே போலாமா? பேக் வேணுமா? அப்ப வந்து எடுத்துக்கலாம், ஒன்று போயிட்டு வந்துடும். ஸோ கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் ப்ரோ பிக்கப் பண்ணிட்டு டேரெக்டாக இங்கேருந்து ஒரு சின்ன ரைடு தான். எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆத்தூருக்கு போகிறோம். வைஃபர் க்ளோஸ் பண்ணி பார்த்துலேயும் ஆத்தூரில் பார்த்தீங்கன்னா முட்டல் ஃபால்ஸ் இருக்குங்க. அந்த ஃபால்ஸ் போயிட்டு சின்னதாக அவருக்கு நம்ம ஊரை டக்குன்னு அவர் வந்து கொஞ்சம் லேட்டு, நம்ம பார்த்ததும் லேட்டு, மணி 11:30. வேற எங்கேயா கூட்டு போனால் கொஞ்சம் டைம் வரும், பக்கத்தில் இருக்கிறது ஒன்று தான். ஸோ அங்கே பார்த்துட்டு அப்படியே கூட்டு வந்துட்டு தலைவிட்ட கொஞ்சம் நிறையா ஜாலியாக பேச வேண்டியது இருக்குது. பேசணும்னா நல்லா நமக்கு கொஞ்சம் நல்லா மோட்டிவ் கிடைச்ச மாதிரி இருக்கும். பார்ப்போம். வணக்கம் நண்பர்களே, எம்சிஆர் சூர்யா. ஸோ எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். நானும் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருக்கேன். இந்த நாள் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே லக்கான நாள்னு சொல்லலாம், ரொம்ப சூப்பரான நாள்னு சொல்லலாம், அதோட ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருந்த நாள்னு சொல்லலாம். நான் பார்க்குற வேலையில ஒவ்வொரு நாளும் எனக்கு லீவ் கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு சேல்ஸ்மேன் அப்படின்றது பெரியவர்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த ஜாப் தான் நம்ம ஜாப். அதோட நமக்கு பிடிச்ச விஷயத்த செய்யறதுக்கு நமக்கு லீவ் எடுக்கணுன்றது பார்த்தீங்கன்னா அடிக்கடிலாம் எடுக்க முடியாதுங்க. அது இருந்தால் இன்னைக்கு ஒரு நாள் லீவ் நம்ம எப்படியோ கேட்டு வாங்கிட்டோம். டீங்களா? ஓகே. தெய்வமே ரொம்ப நன்றி தெய்வமே.
ஓகே நண்பர்களே, ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டீ டிரைவர் ப்ரோ, நம்ம தமிழ் ப்ரோ, அப்புறம் நானும் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேக்ஸ் அண்ட் கேக்ஸை பார்த்தீங்கன்னா டீ சாப்பிட்டு டேரெக்டாக நம்ம பாதை நோக்கி போயிட்டே இருக்கோங்க. செம்ம அழைச்சிருங்க. தலைவர் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டுமே சொல்லலாம். இருக்கிற 5 நிமிஷம் 10 நிமிஷம் கூட விட மாட்டேங்கிறாருங்க. இது வேற தலைவர் சரியான குசுங்க. வேற ரோல் வாங்க. ஏதோ 5 நிமிஷம் தான் இருந்திருக்காரு கடையில அதுக்குள்ள எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா செஞ்சு வச்சுட்டு இருக்காருங்க ஆளு. தலைவர் வந்து ஒரு தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா என்ன சாப்பிடுன்னு கேட்டதுக்கு ஒரு சூடா மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி இருக்காருன்னு சொல்லி கேட்கிறாருங்க. டீ கடையில வந்துட்டு ஓடு பாரு கடையில் இருக்கு எல்லாம் நம்ம திரும்பி பாக்குறாங்க, யாரா டீ கடையில இருந்து பிரியாணி கேட்கறது அப்படின்னு. நம்ம கூட வந்துட்டு இருந்தாரு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா டீ கடை கிட்ட ஏறிட்டாருங்க. உங்ககிட்ட நான் ஷேர் பண்ற ஒன்று தான் இருந்துச்சு. ஸோ வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு எந்த தருணத்திலும் பார்த்தீங்கன்னா ஒரு நொடி போகும் தலையில மாறுறதுக்கு. அப்படி நிறைய பேருக்கு மாறி இருக்கும், மாற சூழ்நிலை இருந்திருக்கும். அப்படி இருக்கவங்க நான் ஒன்று சொல்லிக்கிறேங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ஒரு செகண்ட் மாறிடுச்சுன்னு எல்லாருக்குமே லைஃப் அவ்வளோதான் அப்படின்ற ஒரு எண்டு அப்படின்றது ஒன்றும் கிடையாது. நம்ம எல்லாமே வாழதாங்க பிறந்திருக்கோம், நிறைய கஷ்டங்கள் எல்லாமே வந்திருக்கும். பட் நம்ம அந்த ஒரு குறிப்பிட்ட சர்க்கிள்ல நம்ம உட்கார்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னா அது நம்மள இன்னுமே பார்த்தீங்கன்னா மேல 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 ஒரு இருட்டு அறையில பார்த்தீங்கன்னா தள்ளுற மாதிரி ஆகும். பட் அதை விட்டு கொஞ்சம் நீங்க வெளியே வந்துட்டீங்கன்னா ரொம்ப 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 அழகான ஒரு உலகத்தை நம்மளால பார்க்க முடியுங்க. வாழ்க்கையில எல்லாருக்குமே பாத்தீங்க அப்படின்னா கஷ்டங்கள் நிறைய வந்திருக்கும் தான். யாருக்குமே கஷ்டம்ன்ற ஒன்றும் இல்லாம இருக்கவே முடியாது. கஷ்டங்கள் நிறையவே இருக்கும். அதை நம்ம எப்படி பார்த்து தள்ளி வைக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயங்க. ஐயா பாத்துக்கோங்க. இப்ப நம்ம போயிட்டு இருக்க இடம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆத்தூர் நோக்கி போயிட்டு இருக்கோங்க. ஆத்தூர்ல பாத்தீங்க அப்படின்னா முத்தல் ஃபால்ஸ் நம்ம இருக்குங்க. சோ அந்த ஃபால்ஸ் நம்ம நேட்டிவ் பிளேஸ்க்கு பக்கத்துல தான். பட் அது விட்டு நம்ம இன்னும் பார்க்கல, ஏன்னா பாக்குறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் கிடைக்கல. அதனால சோ தமிழ் முறை பார்த்தா நம்ம ஊருக்கு வந்திருக்கனால சோ அவருக்காக தான் பார்த்தா இந்த சின்ன ஒரு அவுட்டிங் பக்கத்துல அந்த ஃபால்ஸா பாக்குறோம். தண்ணி வேற வருதுன்னு தெரியல. பட் மழை டைம்ல கண்டிப்பா தண்ணி வரும்னு நம்புறேன். ஜாலியா போயிட்டு ஃபன் பண்ணிட்டு வர போறோம். தமிழ் முறையை பத்தி பார்த்தா இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ரொம்ப ஸ்வீட் பர்சன், பாசிட்டிவ் மைண்ட் செட்டு, நம்மளால முடியாது ஒண்ணு இருக்கு அப்படின்னு எடுத்துட்டு எல்லா வேலையும் செய்யற ஒரு ஆள். அசால்ட்டா நிறைய விஷயத்த பாத்துக்கலாம் எவ்வளவு கஷ்டம் பாத்துக்கலாம். அசால்ட்டா சொல்ல நம்மளா கஷ்டம் வந்துச்சு அப்படின்னா உடஞ்சு போயிடுறோம். பட் அவர்கிட்ட நம்ம பேச வேண்டிய ஒவ்வொரு செகண்டும் பாத்தீங்கன்னா அவ்வளவு பாசிட்டிவ் எனர்ஜி. நான் அவர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல வந்து பாத்துருக்காரு. அவரோட இல்ல வேற ஒருத்தர் அந்த பிகைன் ஹிட்ஸ் சில சேனல்ஸ்காரங்க அவங்கள வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேட்டி எடுத்து போட்டதெல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ சென்னை ஈவென்ட் போயிருந்த ஞாபகம் இருக்குங்களா? பைக்கர்ஸ் டிரைவர் அந்த ஈவென்ட்ல தான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம அவரை மீட் பண்ணுங்க. யாராவது நம்ம பக்கத்துல ஒரு சைக்கிள் ஓவர்டேக் பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தா ஒரு கை இல்லாம சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தாரு. இப்பதான் நேரில் பார்த்துருக்கோமே
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்த்து பேசி பழங்கள் தான் நடக்கக்கூடிய அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மள்கிட்ட ரொம்பவுமே நல்ல ஒரு பாண்டிங் இருக்கும். அப்படி ஒரு பசங்க யாருக்குதான் முடிக்காது சொல்லுங்க பாத்தீங்கன்னா அவ்வளோ பாசிட்டிவ் வைப் உள்ள ஒரு ஆள். அவருமே பாத்தீங்கன்னா வாழ்க்கையில ரொம்ப உடஞ்சி சில தவறுதான முடிவுகளை எடுத்த ஒரு ஆளாமா அதையும் சொல்லி நம்மகிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாரு. ஸோ இந்த விளாக்ல கண்டிப்பா இவரை பத்தி விஷயங்கள் எல்லாமே நம்ம அப்ளை பண்ண போறாங்க. ஓகேங்களா? கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்மளும் நம்ம வாழ்க்கையில வந்து அந்த தவறுகள் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற உங்களுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? புதுசா யாராச்சும் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை சேர்த்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம எம்சிஆர் ஃபேமிலி எல்லாமே நம்ம வீடியோஸ் பார்க்க முடியும். ஓகே, சாரே கொழு மாசு என்ஜாய் பண்றாரு. அவன் எம்சிஆர் ஒரு மனுஷன் எதையோ பார்த்து எக்ஸைட்மெண்ட் ஆகலாம். ஆனா தலைவர் பாத்தீங்கன்னா ஹோட்டல் ஹோட்டலா பார்த்து எக்ஸைட்மெண்ட் ஆகிறாருங்க. அங்க போற ரிச் ஹோட்டல், இங்க ஒரு நான்வெஜ் ஹோட்டல், மனுஷன் ஹோட்டலை பார்த்து எக்ஸைட்மெண்ட் ஆகிறாரு. பரவாயில்ல, கள்ளங்கோணம் இல்லாத மனசுன்னு சரி. கள்ளங்கோணம் இல்லாத மனசு, அவர் மனசு போல கள்ளங்கோணம் இல்லாத மனசு. பட் ஆனா இந்த கலியுகத்தில் அந்த மாதிரி மனசு இருக்குங்கிறத ஏகப்பட்ட பிரச்சனை வருங்க. ரஜினி சார் ஒரு படத்துல சொல்லியிருப்பாருங்க, நல்லவனா இரு ஆனா ரொம்ப நல்லவனா இருக்காத. அது இந்த கலியுகத்துல பொருந்துங்க. எம்சிஆர் ஸோ எங்களோட ஊர் PM15 கள்ளக்குறிச்சிங்க. என்னோட அளவை பார்த்துக்குங்க, பசுமை நிறைஞ்ச ஊர் உங்க ஊரு. அதுக்கு சுத்தி மலையாள கண் அப்படியே கவர் பண்ணிருக்கோம்.
மற்றும் ஏங்க 5 வருஷத்துக்கு ஒரு டைம் ஆட்சியே மாறுது, வீடு மாறக்கூடாதா? ஆமா. நம்ம மாறக்கூடாது, இடத்துல மாறிக்கணும். ஓகே, இடத்தான் மாத்தணும், நம்ம மாறக்கூடாது. இதுக்குதாங்க அப்பப்போ அக்கம் பக்கத்துல கேட்டு தெரிஞ்சுக்கணும்ன்றது. கரெக்டா சொன்னீங்க. வழி தெரியாமல் நாங்கள் வந்துவிட்டோம். திருப்பி வழியை கண்டுபிடித்து போய் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய டீம் கேப்டன் சரியாக அதை ஆராயவில்லை வழியை. கண்டிப்பாக ஆராயவில்லை. இதே நம்மளும் ஃபர்ஸ்ட் டைம் பண்றதுனால அலட்சியமா விட்டுட்டோம். நம்ம இது அங்கேயே போட்டுருக்கணும், இங்க வந்து போட்டுட்டோம். அவ்வளவுதான், எல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. இதுவும் கடந்து போகும். அதுதானே. எவ்வளவு அழகான ஒரு வீடு பாருங்க, சுத்தியும் தோப்பு. கண்டிப்பா அது மாதிரி பால் பண்ண வச்சுட்டா போதும் ப்ரோ. வீடு சின்னது, ஆனா மாட்டு கொட்டை பெருசு. வீடு சின்னதா இருக்கு, ஆனா மாட்டு கொட்டை எவ்வளவு பெருசா இருக்கு. ஆமாங்க. கண்டிப்பா. இன்னும் 6 கிலோமீட்டர் தூரத்தில் நம்ம இலக்கை எட்ட உள்ளோம். யூட்டன் ப்ரோ. கடை இருந்தா தண்ணீர் வாங்கவும். கண்டிப்பா வாங்கிடுவோம். ஒரு பையனை எத்தனை இருக்கான் பாரு, ஆனா வண்டி ஓடிட்டு போறான். கண்டிப்பா. பரவாயில்ல, கிளைமேட் சூப்பரா இருக்கு, நல்லா கிளவுடியா. கண்டிப்பா சாப்பிட்டுருவோம். முடியாத நம்ம அகராகவே இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் முயற்சி பண்ணி பார்க்கணும். ஆமா. ஆமாங்க, அப்ப இருந்து அடிச்சுட்டே வரு. இருக்கலாம். நான் இப்போது 6 ஓரமாக சொல்லுகிறேன்.
ஆக்சுவலாக வெள்ளிமலையே கூட்டு படம் பார்த்தது. சரி ஹில்ஸ் ஏரியானா எப்படியும் அங்கேயே டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. திரும்ப ரிட்டர்ன் வர டைம் ஆனால் ஆயிரும். இந்த ரோடு காட்டுது, இந்த ரோடு தான் காட்டுது. முத்தல் வேறு என்ன போட்டிருக்கு? ஓகே. ம் இல்ல ஒரு டைம்ல கூகுள் சித்தப்ப தப்பா காட்டுறாரு பல டைம். அப்படி சொன்ன மம்முட்டியா பேரா சொன்னா புலி ரொம்ப பாரு. மரத்துல ஏறிடுவேன். அதெல்லாம் செத்த மாதிரி நடிக்கணும். மீன் பிடிக்கிறார்கள். ஆமா வந்து 3 பேர் போயிடும். செத்த மாதிரி நடிச்சுட்டா போயிடும் ஏமாந்து. அது என்ன பண்ணாலும் நம்ம அப்படியே அசையாம படுக்கணும். ஆமா கண்டிப்பா வந்துடும். ஆனா அதுக்கெல்லாம் யார் நகத்தை சாணம் பிடிச்சு விடுறாங்கன்னு தெரியல, அவ்வளோ ஷார்ப்பா இருக்குது. கள்ள விஷயம் ஏகப்பட்ட ஏரியா இருக்கு. யார் நானா? ஓ இங்க நீங்க வெள்ளி வைகிறாரா? ஐயோ ஆமா வெகு தொலைவில் ஆளை காணும்.
இது தெரிஞ்சு அங்கே ஒரு 2 சின்ன பசங்க ஃபாலோ பண்ணாங்க, ஒருவேளை அவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு நினைக்கிறேன். சமயம் போவாங்க அழகா மாறி 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 உட்காந்துருப்பாரு. வண்டி இடத்துல நின்னா போய் இங்கிட்டு இருந்து அங்க தேவைறது, அங்கிட்டு இருந்து இங்கிட்டு தேவைறது. என்னடா ப்ரோ ஆளக்காணுமா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா ஒரு பெரியவர் வந்து லிஃப்ட் கேட்டாரு. நம்ம டபுள்ஸ்ல போகணுமா, ஸோ கொடுக்க முடியல. ஆனால் நம்ம டிடிஆர் வந்து லிஃப்ட் கொடுத்துட்டு வந்திருக்காருங்க. அதான் லேட்டு. இவங்களுக்குள்ள என்ன இல்லை, அவ்வளோ அழகான ஒரு சூழல், சூப்பரா இருக்கு. ரைட் ப்ரோ. ஓகே, 50 முன்னாடி போயிட்டு போயிட்டு பண்ணீங்கன்னா மேப் 50 போட்டுருக்கோம். Wow. ஃபுல்லாக கிழங்கு இது பண்ணியிருக்காங்க. ஆனா மலையடி ஓரத்துல வீடு இருக்கிறதே தனி சுகம். எம் சார் வாத்து கூட்டம் முடிஞ்சிட்டு இருக்குது. சரி, வாத்து கூட்டம் பாக் 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 பாக். தியேட்டர் ப்ரோ மாத்த பார்த்து நின்றாரு. பக் 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 பக். பயமுட்டாங்க ப்ரோ. எவ்வளோ அருமையான அட்மாஸ்பியருங்க. சூப்பரா இருக்கு. இன்னும் 950 மீட்டர்ஸ் தான்.
குழப்பமாக இருக்குது. நிறைய சமயங்கள்ல அந்த எட்ஜ் வரைக்கும் கொண்டு போயிட்டு இந்த கூகுள் மேப் பாருங்க, சித்தப்பன் கூகுள் சித்தப்பன் சொதப்பறவே விளைய வச்சிருக்காங்க. குழந்தைங்க நம்ம பார்த்துட்டு ஓடுது, எவ்வளவு புச்சாட்டி கட்டுட்டாடா அப்படின்னு. ஸ்ட்ரைட்டு இப்படிதான் ப்ரோ காட்டுது. யார் ஆர்டிஆர் அட்வென்ச்சர் பண்ண முடியாதுன்னு சொன்னது? ஓ, ப்ரோ ஏதோ இந்த சென்டர் அந்த இது என்ன ப்ரோ? எங்க இது என்ன ஏரியாவா? டேங்கா? இது லேக்குன்னு நினைக்கிறேன், ஏரி லேக்கா? இது ஏரியா? போய் பார்த்துட்டு வருவோமா? இல்லை அதான் வேறு ஏரியாமா, போவோமா? சரி ஓகே. ஸோ எம்சிஆர், ஸோ வெற்றிகரமாக நாங்கள் நம்ம நினச்ச மாதிரியே கூகுள் சித்தப்பை வந்து ரூட்டை தப்பாக காமிச்சிட்டா போகிற வழக்கம் போல். நம்ம முட்டை ஃபால்ஸ் போட்டால் முட்டை லேக்கு கொண்டு வந்துட்டாரு. சரி வந்ததான் வந்துட்டோம், நான் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு பார்க்குறோங்க. அப்போ நான் தண்ணி வரலாமா? ஓகே சரி, முதல்ல நம்ம லேக் அப்புறமே பார்த்துக்கோம், வந்து முடிக்கும். ஆர்டிஆர்ல அட்வென்ச்சரே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. எப்பவுமே இந்த கூகுள் சித்தப்பனுக்கு வந்து இதே வாழ்வாங்க, ஏதாவது போறோம் அப்படின்னா கரெக்டா கிட்ட போய் சொதப்பிடுவாரு. அவங்க ஆசையா என்னமோ ஒரு 3 கிலோமீட்டர் அங்கே சுத்தி போட்டு கிட்ட போயிட்டு அப்படின்னு. ரொம்ப நாளா நம்ம ஒரு வேற ஆர்டிஆர் ஒரு அட்வென்ச்சர் பண்ணி கட்டுவோம் அப்படின்னாரு. இதுவே அட்வென்ச்சர் மாதிரி தாங்க இருக்கு. இது சின்ன அட்வென்ச்சர், கூடி சீக்கிரம் பெரிய அட்வென்ச்சரை சந்திப்போம். பட் ஆனால் இப்போ நம்ம டயர் கண்டிஷன் வந்து சரி, நீங்கள் டியூப்லெஸ் தான்,
பட் ஏதாவது டேமேஜ் கேமேஜ் ஆச்சுன்னா இவ்வளோ லாங் வந்து கஸ்டமர் போயிடும். ஏன்னா கள்ளக்குறிச்சி இங்கிருந்து 45 கிலோமீட்டர். ஏதாவது வண்டி கிண்டி வர வச்சு தான் இது பண்ணணும். இல்லக்கா அக்கா இங்க ஃபால்ஸ்க்கு எப்படி போன முட்டை ஃபால்ஸ் இதே ரோடா ப்ரோ? இங்கே தானா ப்ரோ? இப்போ இவங்க மண்டபம் அந்த கொண்டை மரம் தாளம் உள்ள போயிட்டு வந்துருக்கோம். இல்ல மண்டபம் மண்டபம் அந்த கொண்டை மரத்த மாதிரி இந்த அதை தாளம் உள்ள போயிட்டு வந்துட்டோம் போல. இல்ல ப்ரோ இது அப்படிதான் ப்ரோ காமிச்சுது. ஆமா ஐயோ இந்த கூகுள் சித்தப்பா பண்ற வேலை. ஆ ஹலோ ஹலோ சொல்லுங்க. தம்பி, கோட்டகிரிலேருந்து பேசுகிறேன். எனக்கு ஹெச்பி லேப்டாப் வாங்கினேன். சொல்லுங்க. அது பாஸ்வேர்டு ரிப்ரசாந்த் அப்படின்னு வாங்கல கமலசேகரன். எப்போ வாங்கினீங்க? இப்போ வாங்கி 2 நாள் ஆகுது. சரிங்க. இந்த பாய் ஒருத்தர் வந்து வாங்கிட்டு இருந்தாங்கல்ல ஆமா அன்னைக்கு தான். சொல்லுங்க. அது பாஸ்வேர்டு என்ன போட்டிருப்ப? பாஸ்வேர்டுங்களா? ஆ ஒன்று இல்லை வேணாம் ப்ரோ. ஒன்று அவங்களோட டேட்டா பற்றி தான் போட்டிருப்பேன் ப்ரோ. எது பாஸ்வேர்டு எம்எஸ் சர்வீஸ் பாஸ்வேர்டு கேட்குறீங்களா லேப்டாப் பாஸ்வேர்டா? லேப்டாப் ஓப்பன் பண்ணுறதுக்கு அவங்களோட வருஷத்தை போட்டு பார்க்க சொல்லுங்க. வருஷத்தியா? ஆமாங்க ப்ரோ. அட்வென்ச்சர் ட்ரிப் பண்ணீங்களா? பண்ணிடுவோம் ஆர்டிஆர்ல. ஓ வண்டி நாட் அலௌடு. சைடில் போகலாமா? சைடில் போகலாமா? ஆ டிக்கெட் தெரியலையே, கேட்டுப்பாங்க. இங்க ஸ்கேனர் இருக்காது. ஓகே சார். ஸோ ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முட்டை ஃபால்ஸ்க்கு வந்துட்டோங்க. தேவையில்லாமல் பார்த்தீங்கன்னா உள்ள 2 கிலோமீட்டர் சுத்தல விட்டுருச்சு இந்த கூகுள் சித்தப்பா வேற. இல்லை 2 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் உள்ள போயிட்டு இருந்தது. ஸோ நம்ம பசங்க ஏற்கனவே வந்திருக்காங்க. பட் ஆனால் அந்த டிக்கெட் விஷயத்தை பற்றி சொல்லல. டிக்கெட் இருக்குங்க 3 பேருக்கு வெஹிக்கிளுக்கு சேர்த்து மொத்தம் 80 ரூபா. உள்ள போயிட்டு பார்ப்பேன் எப்படின்னு. ஓ ஆளுக்கு ஆ ஓகே ஓகே ப்ரோ. ஸோ ஃபால்ஸ்க்கு வரீங்க அப்படின்னா பெர்சன்ஸையும் கனெக்ட் பண்ணி வச்சுக்கிங்க. ஓகேங்களா? 4 வீலருக்கு 50. ஓகே சார். சரி தேங்க்யூ சார். 2 வீலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 20 சார்ஜஸ் பண்ணுறாங்க. பர் பர்சனுக்கு ஒரு 20 ருபீஸ் சார்ஜஸ் பண்ணுறாங்க. 4 வீலருக்கு பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் சார்ஜஸ் பண்ணுறாங்க. ஸோ காய்ஸ் யாராவது வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேஞ்ச் மஸ்ட்டுங்க. கூகுள் பே ஒர்க் ஆகாது. இதானா இது லேக்கு? ஓகே போவோம். பார்க் போட்டிங் இருக்கு போல ப்ரோ. வேணாம் ப்ரோ. நீங்க சொன்னா சரிதான். எஸ். ஸோ ஃபேமிலியோட வரீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணலாங்க. நிறைய சின்ன சின்ன கிட்ஸ்லாம் ப்ளே பண்ணுற நிறைய இடம் கொடுத்துருக்காங்க. பூங்கா மாதிரி இருக்கு. ஃபோட்டோ ஷூட்ஸ் நல்லா பண்ணலாம். ஓகே அருவி இதுதான் நமக்கு வேணும்.
தமிழ்நாடு அரசு வனத்துறை வரவேற்கிறது. யார நம்மளதான். இப்போ கிளைமேட் வேற லெவல்ல இருக்கு, நல்லா கிளவுடியா இருக்குங்க, சூப்பர். எஸ், வாவ். உள்ள ஒரு இடம் இருக்கு ப்ரோ. ப்ரோ வரமா பார்க்கலாமா இல்ல? ஓகே போய் பால்ச்சில போய் கிளம்பலாம். ஓகே ப்ரோ. வாழ்க்கை போகுமாடா, நீ போகுமாடா, நானே நானே. என்ன ப்ரோ? வீடு போக ஓகே ப்ரோ, தூங்குங்க. அப்படி சூப்பர். நமக்கு பிடிச்சத பண்ணணும், அந்த பிடிச்ச நம்ம ஒரு கெயினும் இருக்கணும், பிளஸ் இன்கமும் இருக்கணும். அப்படி இருந்தா போதும் ப்ரோ வாழ்க்கை. யாருக்கு என்ன கஷ்டம் தெரிய போகுது? பிடிக்காத ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு பிடிக்காத செயலை செஞ்சாதான் வாழ்க்கையை வெறுத்து போகும். எல்லாருக்கும் சொல்லிக்கிறது ஒண்ணுதாங்க, பிடிச்ச வேலையை செய்யுங்க, பிடிச்ச விஷயத்த அப்பப்போ பண்ணிருங்க. லைஃப் இஸ் வெரி 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 ஷார்ட். வந்து ஃபேமிலிக்காக நம்ம விட்டு கொடுத்து போறோம். கண்டிப்பாங்க. சாக்ரிஃபைசிங் மஸ்ட். எவனோ விட்டு கொடுத்தவன் கெட்டு போக மாட்டான், ஒரு பழமொழியே இருக்கு. ஃபேமிலிக்காக கண்டிப்பா. இப்ப நான் உனக்காக நான் விட்டு விடுன்ற அவசியம் எனக்கு கண்டிப்பா இல்லையே. என்னால நான் ஏதாவது உங்களுக்கு வந்து இது பண்ண போறேனா? இல்ல. ஆனா ஃபேமிலி முக்கியம். அதே வாழ்க்கைய வாழ்ந்துக்கோ. அப்பப்ப மாசத்துல 30 நாள்ல ஃபேமிலிக்காக 26 நாள் ஓடு, ஒரு 4 நாள் உனக்காக ஓடு. அப்பனா வாழ்க்கை கொஞ்சமாச்சும் ஒரு ரசனையா இருக்கும். இல்லைன்னா ரசனையாற்றதான் போகணும். ப்ரோ வேற மாதிரி அப்படியா? மசில்ஸா சமவழி வலிக்குமே, மசில்ஸா வலிக்குமே ப்ரோ. இப்போ நார்மல் நம்ம அதாவது ஈவனா இருக்க ரோட்ல ஓட்டுற வேற, ஹில்ஸ்ல ஓட்டும் போது நான் நீங்க அது சரி. இப்பதான் தெரியுது எப்படி நீங்க இவ்வளவு மெடல், இப்பதான் தெரியுது எப்படி அவ்வளவு மெடல்ஸ் எல்லாம் வாங்கிருக்கீங்கன்னு. வந்துட்டோமா? ஆமா இல்லையா? ஓகே அவுட் கொடுக்கல. எங்க ஒரு 2 பேரோ போட்டோ எடுக்க வந்துட்டாரு. நம்ம சொன்னல, அதனால இங்க கூகுள் பே இல்ல. ஓகே கைஸ், ஃபைனலி பாத்தீங்க அப்படின்னா நம்ம முட்டை ஃபால்ஸ் வந்தாச்சுங்க. நடுவில் கொஞ்சம் தூரம் சுத்திட்டாலும் பரவாயில்ல, ஆனா ஒர்த்து தான். பசங்களுக்கு 20 rupees, வெஹிக்கிளுக்கு 20% ஒர்த்து. ஏன் உங்களுக்கு இல்ல? ஓ ஓகே சூப்பர் ப்ரோ. இல்ல போடலாம். என்னது? ஸோ கைஸ் ஓகே, நல்லா என்ஜாய் பண்ணோம், உடம்பு நல்லா வேலை கொடுத்தோம், மைண்டுக்கு நல்லா ரிலீஃபாக இருந்துச்சு. ஸோ போயிட்டு கீழே போயிட்டு சாப்பிட்டுட்டு அடுத்து என்ன பிளானு, தமிழ் ப்ரோ பற்றி நல்லா பேசணும். ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ, நைஸ் டு மீட் யூ. உங்கள் பேர் ப்ரோ? பிரகாஷ். என் பேர் சூரிய பிரகாஷ். ஓகே, என்னோட சேனல் நேம் பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் ரைடர். அதான் மிடில் கிளாஸ் ரைடர். ஷார்ட்டாக பார்த்தீங்கன்னா யூடியூப்ல MCR சூர்யா. சூர்யா, ஆமாம் ப்ரோ, தான் இங்கே இருக்கு பாருங்க.
நம்பர் பிளேட்ல போட்டுருவேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து ஆல் இந்தியா ரைட் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அதை சின்ன சின்ன ப்ராக்டிஸ். ஓகே ப்ரோ, வரேன் ப்ரோ. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. ஓகே கைஸ், ஸோ அந்த பிரதர் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா ஸோ ஐடியா கொடுத்துருந்தாரு. வண்டி கொஞ்சம் பார்த்துக்கிட்டாரு, பட் அவரு தான் பார்த்துக்க முடியும். கொஞ்ச நேரத்தில் நம்ம குரங்கு சார் கொஞ்சம் வேலையை காட்டி விட்டாருங்க. சரி ஓகே, நானும் சீட் கவரும் சீட் கொஞ்சம் மாடிஃபை பண்ண ஐடியாவில் இருந்தேன். மாற்றிடுவோம், அதுதான் சிம்பாலிக்காக பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேங்க. ஓ சூப்பர் பிளேஸுங்க, வந்தால் மறக்காம பாருங்க. டமின் ப்ரோ தான் ரொம்பவும் பசி. ஏன்னா காலைல பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிடல, நம்ம டீயும் சமோசா சாப்பிட்டு வந்தது மட்டும்தாங்க. போயிட்டு வெளியே போயிட்டு ஃபுட் கடை இருந்தால் சாப்பிட்றலாம். அப்படின்னா வழக்கம் போல் டீ சமோசாஸ் ஏதாவது ஹைவேல போய் சாப்பிட்டு வேண்டியதாங்க. பெரும்பாலும் நம்ம ரயிலில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டீ பெப்சி சமோசா, ஏன்னா ஹைவேல மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஹோட்டல் வந்து கொஞ்சம் டைம் அதிகமாக எடுக்கும். ஏன்னா டீ சமோசா சாப்பிட்ற ஒரு காமன் நேரம், ஹோட்டலில் போனால் கொஞ்சம் அதை ஆர்டர் பண்ணி வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குன்றதுனால டப்பு டப்புன்னு கிடைக்கிற சாப்பிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதாங்க. வேற லெவலில் என்ஜாய்மெண்ட்டு, தண்ணி செம்ம கூலிங்கப்பா, மைண்ட் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. ஏற்கனவே எங்கள் வீட்டில் வேறு உடம்புல ஹீட்டாக இருக்குது, ரெஸ்டாரண்ட் வண்டி அவ்வளோ சுத்தாரானாங்க. நான் போய் சூப்பராக சொல்லுவேன், வண்டி நீங்கள் போனதே வந்து ஹீட்டை தணிக்க தானே அப்படின்னு. நிறைய பேர் ஃபேமிலியோட வந்துட்டு வந்துருப்பாங்க. இந்த மாதிரி சும்மா நார்மலாக பிக்னிக்காக இந்த மாதிரி ஒரு ஆம்னி வேணும், இல்லை நார்மலாக சும்மா இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டு ஜாலியாக இந்த மாதிரி ஹில்ஸ் பிளேஸ்க்கு வந்துட்டு போகிறாங்க. குழந்தைங்களாம் என்னன்னா அவ்வளோ ஆர்வமாக அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டோடு இருப்பாங்க இந்த மாதிரி இடத்துல கூப்பிட்டு வந்தா. உள்ளே பாருங்க, இந்த இடத்துல வந்து ஃபால்ஸும் இருக்கு, பார்க்கும் இருக்கு, சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி நிறைய கடைகளும் இருக்கு. இது போதாதா? பசங்களுக்கு இந்த மாதிரி நேச்சரான ஒரு பிளேஸ்க்கு கூப்பிட்டு வந்து போகிற ஹேபிட் இருந்தாவே போதும். அவங்க வந்து மொபைல் கேம்ஸுக்குலாம் அடிக்ட் ஆக போகிறாங்க. சொல்லுங்க பார்ப்போம். எதுவுமே நம்மளும் அவங்க விளையாடுறதுக்கோ இல்லை வேறதுக்கோ அவாய்ட் பண்ணல அப்படின்னா அவங்க அப்புறம் மொபைல் கேம்ஸ் இல்லை சிஸ்டம் கேம்ஸ் அந்த மாதிரி விளையாடுறவங்க அடிக்ட் ஆவாங்க. கொஞ்சம் பார்த்து எல்லாம் பேரண்ட்ஸ் கிட்ட தாங்க இருக்கு. மாதிரி இந்த மாதிரி இடத்துக்குலாம் கூப்பிட்டு வந்து நம்ம பசங்களை விட்டோம்னா சூப்பராக என்ஜாய்மெண்ட் பண்ணுவாங்க. மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும், அவங்களுக்கும் வேறு லெவலில் என்ஜாய்மெண்ட் பண்ணுவாங்க. என்னப்போ சைக்கிளியா வீலிங்கா? இல்லை சைக்கிளில் சொல்லுங்க, வீலிங் சொல்கிறீங்களா? சூப்பராக இருக்கும். அதாவது தமிழ் ப்ரோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் சைக்கிளில் வராமல் போயிட்டேன், சைக்கிளில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க. கைஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயங்க. ஸோ இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டுக்கெலாம் வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி எடுத்து எமர்ஜென்சிக்கு தண்ணி வாங்கி குடிக்கிறீங்க அப்படின்னா வாங்கலாம், தப்பு இல்லை. பட் எங்களை மாதிரியே இது ஒரு சின்ன வேண்டுகோள் தான், எங்களை மாதிரியே இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலை பார்த்தீங்க அப்படின்னா கையோடு எடுத்துகிட்டு போயிடுங்க. இந்த ஃபாரஸ்ட்டில் போடாதீங்க, ஓகேங்களா? அது விலங்குகளுக்கு வந்து ஏதாவது டேமேஜ் பண்ண வாய்ப்பு இருக்குது. சுற்றுச்சூழல் நம்மளே கெடுக்கிற மாதிரி. நம்ம இந்த அளவுக்கு கவர்மெண்ட் வந்து இவ்வளோ ரெடி பண்ணி வர்றவங்களாம் என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு பண்ணி இவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிளாஸ்டிக் பாட்டில்ஸு இல்லை பிளாஸ்டிக் கவர்ஸு சின்ன சின்ன ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் ஸ்நாக்ஸ் ஐட்டம் பிஸ்கெட் கவராக இருக்கலாம் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வரும்போது சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். அதே மாதிரி திரும்ப போகும்போது கையோடு அந்த குப்பையை எடுத்துகிட்டு போயிருங்க, ஓகேங்களா? அதுதான் நமக்கும் நல்லது, நமக்கு பின்னாடி வரவங்க பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும். ஸோ சுற்றுச்சூழலை வந்து பார்த்துக்குங்க. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு யாரும் குறை சொல்லாமல் நம்ம வேலையை நம்ம கரெக்டாக பண்ணோம்னா போதும், நல்லாயிருக்கும். எங்கே பார்த்தாலுமே நம்ம ஊர்ல எல்லாம் பைக்கர்ஸ்க்கு ரொம்ப பெரிய பிரச்சனை இந்த ராஜன்ஸ் தான். ஆனால் இந்த ஊரில் பெரிய பிரச்சனை குரங்கு தாங்க. குரங்குக்கு என்ன பண்ணிருக்கலாம்?
நாய்க்கு பேர் ராஜன் வச்சிட்டாங்க, குரங்கு பேர் என்ன வைக்கிறேன்னு தெரியல. நீங்க பெட்டரா யோசிச்சு சொல்லுங்க எம்சிஆர். ஸோ உடம்புக்கு நேரம் வேலை கொடுத்தாச்சு, மனசுக்கும் வேலை கொடுத்தாச்சு. இப்போ வயிற்றுக்கு வேலை கொடுக்க வேண்டியதாங்க. பனையாரம் ப்ளஸ் மீன். ஓகே, என்ன ப்ரோ முட்டை போண்டாவா? சூப்பர். பனையாரமா? ஓகே கைஸ், கொஞ்ச நேரத்துக்கு வயிற்றுக்கு வேலை கொடுப்போம். ஓகே கைஸ், ஸோ ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2 விளாகை கண்டினியூவாக முடிச்சிட்டோங்க. ஒன்று வந்து நம்ம மனசில் இருந்தது, நம்ம பிரதரை பற்றி நல்லா பேசணும், அவரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்றது. 2வது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஜாலியாக இந்த டே எனக்கு இருக்கிறது ஒரு நாள். இந்த மாதிரி லீவை வந்து நான் இன்னைக்கு ஃபன்ஃபுல்லாக முடிக்கணும் அப்படின்றது ஒன்று, மெமரபிளாக இருக்கணுன்றது ஒன்று. 2மே சேர்ந்தே நான் முடிச்சிட்டேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹோம் டவுனுக்கு நம்ம போயிட்டுருக்கோங்க. ஹோம் டவுன் போயிட்டு நல்லபடியாக ரெஸ்ட் எடுக்கணும், அதான் ஒன்று. இந்த டீ டிராவல் ப்ரோக்கு வேறு பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் ப்ரோக்கும் சின்ன சின்ன வேலைகள் இருக்குது, அதை பார்க்கணுங்க.